Hey everyone. So in this video I'm going to talk in Tamil so as to deliver all the messages properly. So I thought of speaking in Tamil in this video. ஸோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா என்னோட பர்த்டேக்கு எனக்கு வந்து என்னென்ன கிஃப்ட்ஸ்லாம் நான் வந்து ரிசீவ் பண்ணேன் அப்படின்றதான் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மெயினா இது வந்து நான் என்னோட பர்த்டேக்காக வியர் பண்ணியிருந்தேன் மெஹந்தி. ஸோ இது வந்து என்னோட சிஸ்டர் தான் எனக்கு வந்து வச்சிருக்காங்க. என்னோட பர்த்டே வந்து ஆக்சுவலி நேத்தா முடிஞ்சிச்சு செப்டம்பர் 2. ஸோ எனக்கு வந்து அதுக்கு முன்னாடியே வந்து வீட்டில் வந்து ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிட்டாங்க. அண்ட் எஸ்டர்டே நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வந்து பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணேன். ஸோ அப்போ எனக்கு வந்து ஒரு சில கிஃப்ட் வந்து இப்போ ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ அது வந்து நான் உங்களுக்கு வந்து இப்போ காமிக்கிறேன். அண்ட் எகெயின் வந்து எனக்கு சாட்டர்டே இன்னும் சம் ஆஃப் த கிஃப்ட்ஸ் வந்து ரிசீவ் ஆக போகுது. ஸோ அது வந்து இந்த வீடியோவோட கண்டினியூஷனாவே நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஸோ அது வேற ஒரு இதான் நான் வந்து அப்லோட் பண்றேன். ஸோ இன்னைக்கு நான் வந்து ரெக்கார்ட் பண்றது வந்து என்னோட கிஃப்ட்ஸ்லாம் என்னென்ன வந்திருக்குன்றத நம்ம இதுல வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிஃப்ட் எடுத்தனையுமே வந்து என்னன்னா திஸ் செயின் வந்து என்னோட அம்மா வந்து எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுல வந்து ஒரு ஹார்ட் பெண்டன்ட் இருக்க மாதிரி ஒரு செயின் இது வந்து எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் எப்பவுமே வந்து செயின் ஏதாவது ஒன்று வியர் பண்ணிட்டே இருக்கிறாங்க. எனக்கு வந்து நார்மலாவே ஆர்னமெண்ட் இது எதுவுமே சுத்தமாவே பிடிக்காது வியர் பண்றதுக்கு. பட் நான் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை போட்டே இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது ரிமூவ் பண்ணி இது பண்ணி வைக்கிறதுல அப்படின்னு சொல்லிட்டு இது எனக்கு ரெகுலரா இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த ஒரு செயின் எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இந்த வீடியோல நான் வந்து இந்த மைக் ஒன்று வந்து யூஸ் பண்ணியிருக்கேனா. ஸோ என்கிட்ட வந்து ஒரு மைக் ப்ராப்பரா எதுவுமே இல்லை. நான் வந்து இப்போதான் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணனால நான் எதுவுமே இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணல பெருசாலாம். ஸோ இந்த மைக் வந்து எனக்கு வந்து என் சிஸ்டர் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ நீ வந்து உன்னோட சேனல்ல வந்து பேசுறதுக்கெல்லாம் வந்து மைக் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்து நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ காட் திஸ் மைக். அதுவும் வந்து கிஃப்டா தான் வந்து எனக்கு கிடைச்சது. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து இப்போ சுத்தி இங்க கட்டுன்னு இருக்குன்றதெல்லாம் வந்து கவனிச்சுக்காதீங்க. ஸோ நம்ம வந்து நான் ப்ராடக்ட் மட்டும் என்னென்னன்றதும் உங்களுக்கு ப்ராப்பரா காமிச்சு. ஓகே, ஸோ இது வந்து எனக்கு வந்து கிஃப்டா கிடைச்சது. இது உங்களுக்கு இது பார்த்தாலே தெரியும். இது வந்து ஒரு மேக்கப் அந்த செட் தான் வந்து அந்த ப்ரஷ் செட் தான் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ நான் வந்து நிறைய வந்து மேக்கப் வந்து ப்ரொஃபஷனலா போடுற ஆள் கிடையாது. ஸோ எனக்கு பேசிக்கா இந்த மாதிரி ப்ரஷஸ் எனக்கு வந்து இருந்தாலே போதும். நான் வந்து இந்த ஐ ஷேடோ லைட்டா அப்ளை பண்ணி நம்ம ஹேண்ட்ல வந்து அப்ளை பண்றதுல லைட்டா ஒரு ப்ரஷ் தான் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த ப்ரஷ் வந்து நான் வந்து வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஒரு செட்டு. ஸோ இதை வந்து என்னோட சிஸ்டர் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணிருந்தாங்க. ஆக்சுவலி இதுல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து ஆல்ரெடி பவுடர் வந்து யூஸ் பண்ணாத தலையனா இருக்கு. இது மட்டும் தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் மற்றதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணும். ஸோ இது யூஸ் பண்ணக்கே ரொம்ப சாஃப்டா இருக்கு பிரிஸ்டல்ஸ். ஸோ எந்த ஒரு ஹார்ஷாலாம் நமக்கு இல்லை. இப்போ இப்படி அப்ளை பண்ணா ஈஸியா நமக்கு வந்து அப்ளை ஆகுது அந்த மாதிரி இருக்கு. அண்ட் இது வந்து நான் இன்னும் வாஷ் பண்ணி பார்க்காதனால எனக்கு இதோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல இந்த பிரிஸ்டல்ஸ்லாம். ஸோ நான் வாஷ் பண்ணிட்டு நான் மேபி நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ்ல எதுலையாவது நான் அந்த ப்ரஷஸ் யூஸ் பண்றேன் அப்படின்னா மேபி அப்போ உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நான் வந்து அதுல உங்களுக்கு மேபி இன்ஃபார்ம் கூட நான் பண்றேன். ஸோ இந்த ஹோல்டரோட வந்தனால இந்த மாதிரி ப்ரஷஸ் வந்து எனக்கு செப்பரேட்டா வைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இந்த இயரிங் பாக்ஸ் செட் வந்து எனக்கு வந்து கிஃப்டா கிடைச்சிச்சு. ஸோ இதுல நிறைய டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் வந்து இருக்கு. அண்ட் இதுல வந்து இந்த கம்பார்ட்மெண்ட்ஸ்லாம் நான் வந்து ரிமூவ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்கு. அந்த எக்ஸ்ட்ரா கம்பார்ட்மெண்ட்ஸ்ன்றது இருக்கும். மேபி அது உடஞ்சிச்சு இல்லை அந்த மாதிரினா நான் மாத்தி யூஸ் பண்ணிக்கலாக்கான்னு தெரியல. பட் இதுவும் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுவும் வந்து எப்போவாது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இதை நான் இங்கேயே வந்து எடுத்து வச்சிட்டேன் இதுலயே செப்பரேட்டா. ஸோ இந்த கம்பார்ட்மெண்ட் தவிர மற்ற எல்லா கம்பார்ட்மெண்ட்லயுமே நான் என்னோட இயரிங்ஸ் எல்லாமே வந்து போட்டு வச்சிட்டேன். ஸோ ஆஃபீஸ் வியர் பண்றப்போ எதெல்லாம் ஈஸியா இருக்கும். ஸோ அவுட்டிங்லாம் போறப்போ அங்க வியர் பண்றதுக்கு அந்த மாதிரி இயரிங்ஸ் எல்லாமே இதுலயே நான் வந்து இது பண்ணிட்டேன். அண்ட் இது தவிர மற்ற இயரிங்ஸும் இருக்கு. அதெல்லாம் இதுல வந்து எனக்கு வைக்க முடியாதுன்ற காரணத்தினால நான் அதை செப்பரேட் பாக்ஸ்ல வச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா இந்த பாக்ஸ்ல இருக்கிறதுலயே எனக்கு வந்து ஒரு சிலது வந்து கிஃப்டா வந்துச்சு. ஸோ அதுல வந்து என்னன்னா இந்த ஒரு பட்டர்ஃப்ளை செயின் வந்து எனக்கு கிஃப்டா வந்துச்சு. ஸோ இதுவுமே சிஸ்டர் தான் கொடுத்தாங்க. அந்த பாக்ஸுமே ஃப்ரம் மை சிஸ்டர் தான்.
அவங்களாம் எனக்கு இது வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா அதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரியே வந்து ஒரு இயரிங், அந்த ரோஸ் கோல்ட் டைப்லயே வந்து ஒரு இயரிங்கும் எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் நான் அதெல்லாம் வியர் பண்ணல. ஸோ இனிமேல் தான் வியர் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி இயரிங், செகண்ட் பியர்சிங்லாம் நம்ம பண்றோம் அப்படின்னா அதுக்கு வியர் பண்ணிக்கிற மாதிரியான இயரிங்ஸ் இதெல்லாம் தான். ஸோ இது கிளியரா தெரியுதான்னு தெரியல. ஸோ இதுதான். இதுலயே ரோஸ் கோல்டுலயும் இருக்கு, பிளஸ் வந்து இந்த மாதிரி சில்வர்லயும் வந்து இருக்கு. ஸோ வந்து நான் வந்து செகண்ட் பியர்சிங் பண்ணல. ஸோ இது வந்து அந்த டப் இயரிங்ஸ் மாதிரி இருக்கனால எனக்கு இது வந்து ரொம்பவே வந்து ஈஸியா இருக்கும். நான் அந்த மாதிரி ஏதாவது செகண்ட் பியர்சிங் பண்ணும் அப்படின்லாம் நினைச்சேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து இந்த இயரிங், இது பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இந்த ஹார்ட் ஷேப் போட்ட இயரிங்ஸ் அண்ட் தென் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஷேப் போட்ட இயரிங், இது ரொம்பவே எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. ஏன்னு தெரியல, பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து இந்த இயரிங், இதுவுமே நல்லா இருக்கு. ஸோ வேற எதுவும் நான் மிஸ் பண்ணிட்டேன் இதுல இயரிங்ஸ்ல. ஸோ அவ்வளவுதான். இவ்வளோ இயரிங்ஸ் தான். இல்ல நான் எதுவும் மிஸ் பண்ணிட்டேன்னா பாக்குறேன். ஓகே, அவ்வளவுதான். ஸோ இது வந்து இந்த பாக்ஸ்ல நான் வந்து வச்சு ரெகுலர் யூஸ் இயரிங்ஸ்லாம் இதுல வச்சு நான் எடுக்கிறப்போ எனக்கு கொஞ்சம் ஈஸியாவே இருக்கு. நான் மோஸ்டா ட்ரெஸ் மேட்சிங்கா இயரிங் கிளியர் பண்ண வேண்டியனால. ஸோ இதுக்கப்புறமா இந்த ஈவில் ஐ பிரேஸ்லெட், இதுவுமே வந்து என்னோட சிஸ்டர் தான் எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. நான் பிரேஸ்லெட் இந்த மாதிரி டைப்ல நான் கொஞ்சம் நிறையவே வியர் பண்ணுவேன். அதனால இது கொடுத்தனால இது இப்போ அது வெளியே போறப்போ இந்த மாதிரி ஹேண்ட்ஸ்ல போட்டுக்கிறப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும். பிளாக் கலர். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ஸோ எனக்கு லேட்டர் ஆன் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணது இந்த ஒரு பியூட்டி பிளெண்டர்ஸ். அது வந்து எனக்கு அந்த ஸ்பான்சர்ஸ் இருக்கும்ல, ஸோ இதுல வந்து 7 பீசஸ் வந்து இருக்கிற மாதிரி ஒவ்வொரு சைஸ் அண்ட் ஒவ்வொரு ஷேப்ல இருக்கிற மாதிரி வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுவுமே நான் வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் அந்த நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபேஸ் அப்ளை பண்றப்போ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனக்குமே எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணணும்லாம் தெரியாது. ஸோ இதை நானுமே பார்த்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் தான் பண்ணும். ஸோ இந்த ஒரு பியூட்டி பிளெண்டர், இதுல 7 பீசஸ் இருக்கு. அண்ட் ஸ்மால் பீசஸ் ஆஃப் ஸ்பான்சஸ் கூட வந்து நம்மளுக்கு இருக்கு. அண்ட் எனக்கு வந்து பர்பிள் கலர் ரொம்பவே பிடிக்கும். அதுக்காக தான் அவங்க பார்த்து நான் பர்பிள் கலரும் வேற சூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா எனக்கு வந்து இந்த ஒரு மேக்னெட் புக் மார்க்கர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து ஃபுல்லாவே ஹாரி பாட்டர் தீம் இருக்க மாதிரி. ஐ திங்க் இதுலயுமே வந்து ஒரு 7 இதுகிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் புக் மார்க். ஸோ ஒவ்வொரு புக் மார்க்ஸ்லயும் வந்து அவங்க வந்து சொன்ன ஒவ்வொரு அந்த மெயின் அந்த டைலாக்ஸ் இருக்கும்ல, ஸோ அது அண்ட் அவங்களோட அந்த கேரக்டர் இமேஜ் போட்ட மாதிரி ஒரு மேக்னெட் டைப்ல வந்து ஒரு புக் மார்க் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது நம்மளுக்கு வந்து நல்லா கிளச் ஆயிக்கும். ஸோ இதுல இந்த மாதிரி வச்சுட்டோங்க அதுவே போய் வந்து ஒட்டிக்கும். அந்த மாதிரி எனக்கு வந்து புக் மார்க்ஸ் கொடுத்துருந்தாங்க. நான் புக்ஸ் வந்து நிறையாலாம் ரீட் பண்றது கிடையாது. மேபி நான் என்னைக்காவது ரீட் பண்ணேன்னா இந்த புக் மார்க்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணலாம். நான் ரேர் கேஸ் தான் புக்ஸ் எல்லாம் ரீட் பண்றது. பட் எனக்கு வந்து ஹாரி பாட்டர் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்காக வந்து எனக்கு இந்த ஹாரி பாட்டர் தீம்ல வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா நெக்ஸ்ட் வந்து எனக்கு சோல்டு ஸ்டோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்கு. அதுல இருந்து எனக்கு ஒரு ஷர்ட்டும் வந்து அவங்க வந்து கிஃப்ட் பண்ணினாங்க. அதோட இமேஜ் நான் வந்து இங்க வந்து நான் அப்லோட் பண்றேன். அதை நான் வியர் பண்ண இமேஜ் அந்த ஷர்ட்டோடது. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் மீதி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருந்ததை அப்படி கண்டினியூவா பாருங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணது. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வாட்டர் பாட்டில் வந்து எனக்கு கிஃப்டா வந்துச்சு. ஏன்னு ரீசன் சொல்றேன். பிகாஸ் நான் முன்னாடி இந்த பாட்டில் தான் நான் வந்து ஆஃபீஸ் போறப்ப எடுத்துட்டு போயிட்டேன். ஸோ இந்த பாட்டில்ல என்னாச்சுன்னா எனக்கு வந்து ஒரு 2 வீக்ஸாவே வந்து கோல்டு ஃபீவர் அந்த மாதிரி எல்லாம் வந்து வந்தனால நான் வந்து ஹாட் வாட்டர் குடிக்கிறதுக்கு அது பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்கிட்ட இந்த பாட்டில் நான் வந்து முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இதோட கேப் வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியா அப்படி கையோட வர ஒரு ஃபீல் இருக்கு. பிளஸ் இது கொஞ்சம் லூஸாவே இருந்துச்சு. எனக்கு இது டைட்டாவே நிக்கல. நான் எவ்வளவு சுத்தினாலும் இது சுத்திக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு.
ஸோ அதனால இதுல நான் வந்து ஆஃபீஸ் எடுத்துட்டு போக முடியாதுன்ட்டு இதை நான் வச்சுட்டேன். இது எனக்கு லாஸ்ட் இயர் வந்து என் சிஸ்டர் இது எனக்கு கிஃப்ட் பண்ணது என் பர்த்டேக்கு. ஸோ இதை நான் வந்து ரூம்ல இருக்க மட்டும் யூஸ் பண்றேன். இந்த பாட்டில் நான் வந்து ஆஃபீஸ் போயிருக்கனால இதுல ஹாட் வாட்டர் ஃபில் பண்ணிட்டு நான் குடிக்கலாம்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுல பிளாஸ்டிக்ல ஹாட் வாட்டர் ஊற்றுவாங்கன்ற ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லாம நான் வந்து ஹாட் வாட்டர் இதுல வந்து ஊத்துனேன். பார்த்தா ஊத்திட்டு கொஞ்ச நேரத்துல எனக்கு இந்த இடம் மட்டும் ஒரு மாதிரி மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ பாட்டிலோட ஷேப்பே மாறிடுச்சு. இது கூட நான் இன்னொரு பேர் வாங்கியிருந்தேன். ஸோ பாட்டில் இப்படிதான் இருக்கணும், ஆனா எனக்கு இந்த ஷேப்ல மாறிடுச்சு. அதனால இதை நான் என் ஃப்ரெண்ட்ஸ்ட சொன்னப்போ அவங்க வந்து சரி உனக்கு ஒரு ஸ்டீல் பாட்டில் வாங்கி கொடுத்துடலான்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்களான்னு தெரியல. ஸோ அதுலதான் வந்து எனக்கு இந்த ஸ்டீல் பாட்டில் வந்து கிஃப்டா கிடைச்சது. ஸோ எனக்கு இந்த உடைக்கிறது வந்து எனக்கு பிடிக்கும். ஸோ இதுவும் நல்லா இருக்கு. அண்ட் இந்த பாட்டில் வந்து இன்னும் நான் யூஸ் பண்ணி பார்க்கல, இனிமேல் தான் நான் யூஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ உள்ள நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் நல்லா கிளீன் பண்ணிட்டு அப்புறமா அந்த பாட்டில் வந்து யூஸ் பண்றது வந்து நல்லது. ஸோ இவ்வளோ பெரிய பாட்டில் வந்து கண்டிப்பா வந்து கொஞ்சம் நல்லாதான் இருக்கும். இதோட எம்எல்மே வந்து 900 ml. இதுக்கான ப்ரைஸஸ் அந்த மாதிரி எதுவுமே நீங்க வந்து என்கிட்ட கேட்டாலும் எனக்கு தெரியாது. மேபி வந்து வேணும்னா நான் இதுக்குன்னு தனியா ஏதாவது ஒரு ஷார்ட்ஸ்ல வேணா நான் வந்து அவங்க கிட்ட கேட்டு நான் இதுக்கான ப்ரைஸஸ் வேணா நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இல்ல நானே கூட ஏதாவது தேடி நான் கூட தரேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் அதுல வேணா உங்களுக்கு இதோட ப்ரைஸஸ் வந்து ஷேர் பண்றேன். மேபி பையிங் லிங்க்ஸ் கூட நான் வந்து உங்களுக்கு அதுலயே அட்டாச் பண்ண முடியுதான்னு பாக்குறேன். ஸோ இது கிடைச்சது. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா எனக்கு வந்து பவர் பேங்க் இருக்கு. இப்போ வந்து ரெய்னி சீசன்னால அடிக்கடி பவர் கட் ஆகிற சான்ஸ் இருக்கு. ஸோ அப்போ போன்ல வந்து சார்ஜ் இல்லாத டைம் அப்போ எனக்கு வந்து கண்டிப்பா வந்து போன் நான் யூஸ் பண்ணாம இருக்கவே மாட்டேன். நான் வந்து இப்போ ஒரு கொஞ்ச நாளா வந்து ரொம்ப போன் அடிக்டாவே மாறிட்டேன். ஸோ எனக்கு வந்து கண்டிப்பா ஏதாவது வந்து இருக்கணும் போன் பாக்குறப்போ. ஸோ சார்ஜுக்காக வந்து நான் ஆல்ரெடி வயர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் அந்த கேபிள் வயர் வந்து எனக்கு இன்னமும் வந்து செட்டே ஆகாத மாதிரி இருந்துச்சு. சார்ஜ் வந்து நான் ரொம்ப நேரம் வந்து போட்டிருந்தாலும் எனக்கு சார்ஜே ஏறாது. அதனால நான் வந்து அதுக்கும் ஒண்ணு வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தனால என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு இந்த கேபிள் ஒண்ணு வாங்கி கொடுத்தாங்க. இது ஐ திங்க் ஃப்ரம் பிராண்ட் அம்ரைன்னு நினைக்கிறேன். ஆமா, அம்ரைன் பிராண்ட்ல இருந்து வாங்கி கொடுத்தாங்க. ஐ திங்க் இந்த கேபிள் அரௌண்ட் 400 அந்த ரேஞ்ச் வந்திருக்கும்னு தான் நினைக்கிறேன். பட் ஐ எம் நாட் ஷுர். ஸோ இந்த இது நான் சார்ஜ் பண்ணியும் பார்த்தேன், நல்லாவே சார்ஜ் ஏறுது. ஸோ இது எனக்கு வந்து கிஃப்டா வந்துச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா எனக்கு வந்து நான் வந்து ரீசெண்டா வந்து ஒரு மேக்கப் அடிக்ட்னே சொல்லலாம், அந்த மாதிரி நான் வந்து மாறிட்டேன். நிறைய வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வாங்குறது, ட்ரை பண்றது, அது செட் ஆகாம ஃபெயிலியராகவும் நிறைய போகிருக்கு. பட் இருந்தாலும் நான் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதனாலதான் எனக்கு இந்த ப்ரஷ் செட்டுமே வந்து கிஃப்டா வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிற கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ஒரு பேக் வேணும். ஸோ இந்த பேக் வந்து ஃப்ரம் அக்கிகா அப்படின்ற ஒரு பிராண்ட், ஐ திங்க் நான் கரெக்டா தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிராண்ட்ல இருந்து எனக்கு இந்த பேக் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த பிராண்ட்ல இருந்து இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த பிராண்ட்ல இருந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ உள்ள பார்த்தா இதுதான் இருக்கு. இங்க நம்ம இந்த பேசிக் ப்ரஷஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்னு அதை நம்ம இங்க வச்சுக்கலாம். ஸோ இங்க தனியா ஒரு கம்பார்ட்மெண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கு. இந்த பக்கமும் கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அண்ட் தென் இங்கேயும் நம்ம வந்து வச்சுக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இங்க நம்ம இந்த ஏரியாலையும் இதை வச்சுக்கலாம். அண்ட் இங்க ஒரு ஜிப் வேற அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயும் நம்ம ஏதாவது திங்ஸ் போட்டு வைக்கணும் போட்டு வச்சுக்கலாம். ஸோ பேசிக்கலி இதை சுத்தி எல்லாமே யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். நான் இன்னும் அதுல திங்ஸ்லாம் அரேஞ்ச் எதுவுமே பண்ணல. ஸோ நான் பண்ணிட்டு சொல்றேன். அண்ட் இதோட குவாலிட்டி எனக்கு இப்படி பாக்குறப்பே கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. வெயிட்டுமே நல்லா தாங்குன்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ நான் இது யூஸ் பண்றப்போ நீங்களே பாப்பீங்க. மேபி என்னோட வீடியோஸ்ல கண்டிப்பா இந்த பர்ஸ் ஏதாவது ஒரு இடத்துலயாவது இருக்கும் எப்போவாது. அப்ப இதோட கண்டிஷன் நீங்க பார்த்தே கூட தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஐ திங்க் இதை இந்த மாதிரி பேக்ஸ் வந்து நம்மளுக்கு வாஷ் பண்றதுக்குமே ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல இது எப்படி வாஷபிள்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த பேக்ஸும் எனக்கு வந்து சாரி கிஃப்டா வந்துச்சு.
அந்த நெக்ஸ்ட் வந்து நான் ரொம்ப வந்து இந்த சாக்லேட்லாம் சாப்பிடுவேன். நான் வந்து டயட்ல இருக்கேன்னு சொல்லுவேன். ஆனா வந்து எனக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் வந்து ரொம்பவே இருக்கும். அப்போ நான் மத்த ஸ்வீட் சாப்பிடாம சாக்லேட் வந்து சாப்பிடுவேன். ஸோ இந்த மாதிரி டைரி மில்க். ஸோ ஆனா நீங்க வந்து இந்த மாதிரி வந்து சாப்பிட்டு கெட்டு போகாதீங்க. மேபி சாக்லேட் சாப்பிடுமா டார்க் சாக்லேட் சாப்பிடுங்க. பட் அதுவுமே எனக்கு எந்த அளவுக்கு நல்லதுன்னு எனக்கு தெரியாது. பட் சாக்லேட்ஸ் இந்த மாதிரி இது சாப்பிடக்கூடாதுன்றது எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப கிரேவிங்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அதுக்காக வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த சாக்லேட் வந்து குடுத்தாங்க. ஸோ இந்த சாக்லேட் வந்து நான் சாப்பிட்டு யூஸ் பண்ணேன். அவ்வளவுதான் இப்போதைக்கு எனக்கு வந்து ரிசீவ் ஆன கிஃப்ட். ஸோ இன்னொரு கிஃப்ட் வந்து மேபி நான் இதே வீடியோல அப்லோட் பண்றேன்னா எனக்கு தெரியல. இந்த செப்பரேட் வீடியோவா நான் வந்து போடுறேனான்னு தெரியல. பட் அந்த வீடியோக்காகவும் வெயிட் பண்ணுங்க. ஸோ அவ்வளவுதான். பாய். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பாக்குறேன்.